சித்தப்பீடத்தில் நவராத்திரி விழா சிந்தையெல்லாம் மகிழும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருத்தலத்தில் நவராத்திரி விழா. தாய்மைக்கு எடுக்கும் விழா, தூய்மைக்கு எடுக்கும் விழா நவராத்திரி விழா. பெண்ணுரிமை காக்கும் ஆன்மீக கூடம், பேரருள் வழங்கி வரும் மருவூரின் சித்தப்பீடம். அம்மா உன் திருத்தலத்தில் நவராத்திரி விழா. திண்மை சேர் வீரத்திற்கு ஓர் 3 ராத்திரி, திரளும் செல்வத்திற்கு ஓர் 3 ராத்திரி, வன்மை சேர் கல்விக்கு ஓர் 3 ராத்திரி, 3 ராத்திரிகள் முப்பெரும் தேவியர்க்கு நவராத்திரி. 10ஆம் நாளில் தீமையை அழித்து இத்தரையை காக்கும் எழிலரசியே, அன்னையே, ஆனந்த குளியலில் குளி, நாங்கள் ஆனந்தத்தில் மிதக்கின்றோம். விழா கண்டு விழா கண்டு விடியலில் குளிக்கின்றோம் நாங்கள். நாளும் ஓர் அலங்காரத்தில் நனி உவகை காணும் தாயே, அல்லல் போக்கி அருள்பாலிக்கும் அன்னையே, ஆதிபராசக்தியே, விளங்குகிறாய், துலங்குகிறாய். அனுபூதி தருவதற்கே அவதாரம் ஆனவளே. விபூதி என்றால் செல்வம், மேலான செல்வம். அனுபூதி என்றாலும் செல்வமே, துணையான செல்வம். விபூதி என்றால் செல்வம், மேலான செல்வம். அனுபூதி என்றாலும் செல்வமே, துணையான செல்வம். மேலான செல்வமென மேல்மருவூர் தலம் வந்தாய், மேலான செல்வம் என மேல்மருவூர் தலம் வந்தாய். மேலான செல்வமான விபூதி நீ அணிந்தாய், மேலான செல்வமான விபூதி நீ அணிந்தாய். ஆன்ம அனுபவமே அரிதான அனுபூதி, துணை செல்வம். அதை அன்னையே தருவதென்றால் அதுவும் தான் விபூதி, மேலான செல்வம். மேல்மருவத்தூர் திருத்தலத்தின் மேலான செல்வமே, மேல்மருவத்தூர் திருத்தலத்தின் மேலான செல்வமே, நின் பாலகனார் அடிகளார் நெஞ்சார தருகின்ற விபூதிக்கு அருள் உண்டு, அளவற்ற ஆற்றல் உண்டு என்று மட்டும் யாம் இருந்தோம். நின் பாலகனார் அடிகளார் நெஞ்சார தருகின்ற விபூதிக்கு அருள் உண்டு, அளவற்ற ஆற்றல் உண்டு என்று மட்டும் யாம் இருந்தோம். இன்று உலகத்திலே யார் கொடுக்கும் விபூதிக்கும் இல்லாத சக்தி ஒன்று அடிகளார் கொடுக்கின்ற விபூதிக்கு உண்டு என்று விவரம் சொன்னாய் அன்று. இன்று உலகத்திலே யார் கொடுக்கும் விபூதிக்கும் இல்லாத சக்தி ஒன்று அடிகளார் கொடுக்கின்ற விபூதிக்கு உண்டு என்று விவரம் சொன்னாய் அன்று. என்ன அது? அடிகளார் திருக்கையால் அருளுகின்ற விபூதிக்கு உயிர் உண்டு, உயிர் உண்டு என்று உரக்கச் சொன்னவள் நீ. அடிகளார் திருக்கையால் அருளுகிற விபூதிக்கு உயிர் உண்டு, உயிர் உண்டு என்று உரக்கச் சொன்னவள் நீ. நீயே விபூதி காப்பணிந்து விளங்குகிற காட்சி கண்டோம், வியந்து போய் நிற்கின்றோம். எண்ணுகிற எண்ணமெல்லாம், இயங்குகிற ஆசையெல்லாம், உண்ணுகிற உணவு எல்லாம் பண்ணுகிற பூசையானால், எண்ணுகிற எண்ணம் எல்லாம், இயங்குகிற ஆசை எல்லாம், உண்ணுகிற உணவு எல்லாம், பண்ணுகிற பூசையெல்லாம் பராசக்தி பூசுகின்ற விபூதியாய் ஆகாதோ? செய்கின்ற செயல்கள் எல்லாம், சிந்தையின் துறம் எல்லாம், பெய்கின்ற மழை எல்லாம், பேசுகின்ற மொழியெல்லாம் பராசக்தி செயல்கானால், செய்கின்ற செயல் எல்லாம், சிந்தையின் துறம் எல்லாம், பெய்கின்ற மழை எல்லாம், பேசுகின்ற மொழியெல்லாம் பராசக்தி செயல்கானால், அன்னை அவள் பூசுகின்ற வெண்மை திருநீற்றில் விளங்கு பொருள் ஆகாதோ? அன்னை அவள் பூசுகின்ற வெண்மை திருநீற்றின் விளங்கு பொருள் ஆகாதோ?
பூசுவதும் வெந்நீரு, பூண்பதும் பொங்கு நாகம், பேசுவதும் திருவாயால், நான்கு மறை பொருள் என்றால். பூசுவதும் வெந்நீரு, பூண்பதும் பொங்கு நாகம், பேசுவதும் திருவாயால், நான்கு மறை பொருள் என்றால். பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டு, பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டு, அதனால் ஈசை அவள் எவ்வுயிர்க்கும் இயல்பான பொருளானால். ஈசை அவள் எவ்வுயிர்க்கும் இயல்பான பொருள் ஆனால். தங்கமாய் அணிந்த உடை, முத்தாலே ஆன ஆடை, இரத்தினத்தால் இழைத்த உடை, வேப்பிலை சாந்தணிந்து விளங்கு நின்ற உடை, விபூதி காப்பணிந்து வியக்க நின்ற நிலை. தங்கமாய் அணிந்த உடை, முத்தாலே ஆன ஆடை, இரத்தினத்தால் இழைத்த உடை, வேப்பிலை சாந்தணிந்து விளங்க நின்ற உடை, விபூதி காப்பணிந்து வியக்க நின்ற நிலை. எல்லாமே இயல்பாக எடுத்தாலும் சமநிலை, இயங்க வைக்கும் சமயநிலை. எல்லாமே சமமாக, எல்லாமே இயல்பாக நீ எடுத்தாலும் சமநிலை, இயங்க வைக்கும் சமயநிலை. அம்மா, நீ விபூதி காப்பணிந்து விளங்க வைத்த பொருள் இதுவோ? விந்தையே தாயே, விளங்க வைப்பாய் நீயே. அம்மா தாயே, அருள் புரிவாயே. வாழ்க நீயே, வாழ்க தாயே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில்